வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 மெய்யெண்கள் இதுல எடுத்துக்காட்டு 2 25 பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 × √72 × 5 × √32 × 3 × √50 மதிப்பை கணக்கிட்டு விடையை எளிய வடிவில் தருக. இதை நம்ம சுருக்கி எழுதணும். பெருக்கி நம்ம சுருக்கி எழுதணும். எழுதலாமா? பாருங்க, 2 √72 பெருக்கல் தான், 5 √70 பெருக்கல் தான், 3 எல்லாமே பெருக்கல் தான். இதுல இருக்க எல்லாமே பெருக்கல் தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த விகித முறை என்ன இருக்குல்ல, 2, 5, 3 இதை தனியா எடுத்துக்கலாம், இதை தனியா பிரிச்சுக்கலாம். எல்லாம் ஒண்ணுதான். ஏன்னா எல்லாமே பெருக்கல்ல இருக்கு. 2 பெருக்கல் 5 பெருக்கல் இந்த 3 எழுதிடுவோமா? 3 பெருக்கல் 5 மாத்தி எழுதுனா தப்பு கிடையாது. பெருக்கல பாருங்க, 2, 3, 5 எல்லாத்தையும் பெருக்கல் எழுதிட்டோம். பெருக்கல் மிச்சத்தை எழுதுவோம். √72 பெருக்கல் √32 பெருக்கல் √50. இதை மாத்தி எழுதுனா எந்த தப்பும் கிடையாது. பெருக்கல் தான். பெருக்கலாமா? பாருங்க, 2 3 6, 6 5 30. இந்த இடத்துல பாருங்க, இங்கேயும் ஸ்கொயர் ரூட், இங்கேயும் ஸ்கொயர் ரூட், இங்கேயும் ஸ்கொயர். நமக்கு ஃபார்முலா என்ன? mth root of a பெருக்கல் mth root of b. இப்படி இருந்துச்சுன்னா இந்த mth ரூட்டை ஒரு தடவை போட்டு உள்ள இருக்க நம்பரை மட்டும் பெருக்கலாம். a பெருக்கல் b. இங்க 3 நம்பர் இருக்கு. நான் 2 நம்பருக்கு மட்டும் ஃபார்முலா எழுதியிருக்கேன். 3 நம்பர் இருந்தாலும் அதே தான். பெருக்கல் ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஸ்கொயர் ரூட் ஒரு தடவை போட்டு மிச்சம் எல்லாத்தையும் அப்படி ஒன்னா பெருக்கலாம். பாருங்க, 72 பெருக்கல் 32 பெருக்கல் 50. சரியா? ஈக்குவல் டு இந்த 30 அப்படியே வரட்டும், பெருக்கல் ஸ்கொயர் ரூட் ஆஃப். இப்ப பாருங்க, இந்த 72 நம்ம பகாகாரணியா பிரிக்க போறோம். 72 பகாகாரணி. ரெண்டாவது பாடு பாருங்க, என்ன வரும்? 2 6, மிச்சம் ஒண்ணுங்க வந்தா 12, 6 12. திரும்ப ரெண்டாவது பாடு பாருங்க, 18 36. திரும்ப ரெண்டாவது பாடு பாருங்க, 9 18. மூணாவது பாடு பாருங்க, 3 9. இப்ப மூணாவது பாடு 1. அப்ப 72 நம்ம எப்படி எழுதலாம்? 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3 எழுதலாமா? 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3 எழுதலாம். அதுக்கடுத்து 32 நம்ம பகாகாரணியா பிரிக்க போறோம். ரெண்டாவது பாடு பாருங்க, 16 32. திரும்ப ரெண்டாவது பாடு 8 16. திரும்ப ரெண்டாவது பாடு 4 8. திரும்ப ரெண்டாவது பாடு 2 4. திரும்ப ரெண்டாவது பாடு 1. அப்ப 2 எத்தனை தடவை இருக்கு? 5 தடவை இருக்கா? பெருக்கல் 1 2 3 4 5 எழுதிட்டோமா? அதுக்கடுத்து 50 நம்ம பகாகாரணியா பிரிக்க போறோம். பிரிச்சிடலாமா? ரெண்டாவது பாடு பாருங்க, 25 50. 2 4, மிச்சம் ஒன்று இங்க வந்தா 10, 2 10. சரியா? இப்ப அஞ்சாவது பாடு பாருங்க, 5 25. திரும்ப அஞ்சாவது பாடு 1. அப்ப 50 எப்படி எழுதலாம்னா, 2 பெருக்கல் 5 பெருக்கல் 5. 2 பெருக்கல் 5 பெருக்கல் 5. இப்ப பாருங்க, ஈக்குவல் டு 30 பெருக்கல், இந்த இடத்துல பாருங்க ஸ்கொயர் ரூட் இருக்கா? ஸ்கொயர் ரூட்னா இந்த இடத்துல எதுவுமே வரிசை 2 இருக்குன்னு அர்த்தம். அப்ப 2 ஒரே மாதிரி நம்பர்ல இருந்து ஒரு நம்பர் எடுக்கலாம். இந்த 2 2ல இருந்து ஒரு 2 எடுக்கலாம். பாருங்க, இந்த 2 3ல இருந்து ஒரு 3 எடுக்கலாம். அதான் என்னது? ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலம். அதான் 2 4. 4க்கு ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலம் எடுத்தா 2. இது பாருங்க, 3 9. 9க்கு நம்ம வர்க்கமூலம் எடுத்தோம்னா 3. சரியா? இப்போ அடுத்து பாருங்க, இந்த 2 2ல இருந்து ஒரு 2. அதுக்கு அடுத்தது இந்த 2 2ல இருந்து ஒரு 2. அதுக்கு அடுத்தது இந்த 2 2ல இருந்து ஒரு 2. இந்த 2 5ல இருந்து ஒரு 5. வரிசை 2 இருக்கு. அப்ப 2 ஒரே மாதிரி இருந்தா ஒரு நம்பர் மட்டும் வெளியே வரும். இந்த இதுக்கு பாருங்க ஜோடி இல்ல, அது அப்படியே தான் வரும். ஸ்கொயர் ரூட் அப்படியே வரும். இதுக்கு ஜோடி இல்ல, அதனால உள்ளே தான் இருக்கும். இந்த ஸ்கொயர் ரூட் சேர்ந்து உள்ள இருக்கும். இப்ப இதை பெருக்கலாமா? பாருங்க, ஈக்குவல் டு I 2 10, 2 20, 22 40, 40 3 பேருக்குனா 120, 120 2 பேருக்குனா 240, 240 30 பெருக்க போறோம். 240 30 பெருக்குங்க, 0 0 0 0 கொண்டு பெருக்கிட்டோம். 3 கொண்டு பெருங்க, 0 நாங்க 12, 12க்கு 2 மிச்சம் 1, 2 6, 6 1 7 கூட்டிருங்க, 0 0 2 7. அப்ப என்ன வருது? 7200. எல்லா நம்பரும் பெருக்குனா 7200. இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அப்படியே வந்துடும். இதான் என்னது? நமக்கு சுருங்கிய வடிவில் கிடைக்கக்கூடிய ஆன்சர். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.